எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. விஜய் ஆதரிச்சு சோசியல் மீடியால அப்படி பேசலாம், சதி நடந்துருச்சு, கத்தியில குத்திட்டாங்க, செந்தில் பாலாஜி பேரை சொன்னோடனே செருப்பத்துக்கு வீசினாங்க, இது எல்லாம் எங்க சார் போச்சு அந்த வாதம் எல்லாம்? முதல் 2 நாள் தாவேகா தரப்புல இருந்த பொதுமக்களுமே நம்புற அளவுக்கு சொன்னாங்க. கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அந்த சி ராஜலட்சுமி மின்சார வாரிய சி சார், இப்ப இந்த வீடியோ பாருங்க, 2 பக்கம் கடைகள்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. கடையை பூட்டிட்டு பாதி பேர் போயிட்டாங்க அந்த கூட்டத்தை தாங்க. லைவ்லயே பாக்கும்போதே ஃபுல்லா லைட். சரி, ஜெனரேட்டர் யார் ஆஃப் பண்ணா? ஜெனரேட்டர் ரூம்ல எப்படி போனாங்கன்னு இந்த வீடியோ வந்த பிறகு ஒரு பொய்யா விலகுது. செவன் கோர்ட்ல வாதம் பண்ணது யாரோ திரைக்கு பின்னாடி உள்ள என்ன இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இல்ல, எல்லாரும் பார்த்தோம், பத்திரிகையாளர்களும் பாக்குறோம். இதற்கு நான் பொறுப்பில்லைங்கிறாங்க. நடந்தது விபத்து தான் என்கிற போது நான் எப்படி காரணமாவேன்னு அடுத்த வாதத்தை வைக்கிறார். அப்ப வெளியில சதி நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது எங்க சார் போச்சு? அநேகமா அந்த மதியழகன் மனைவின்னு நினைக்கிறேன், அல்லது அவருடைய ஒரு மனைவிதானா? மனைவிதான். என்ன பேட்டி கொடுக்குறாங்க? இருவரை கழுத்தை நெரித்து கொன்றார்கள், எங்களை குழியில் தள்ளினார்கள், கத்தியால் கிழித்தார்கள். ஏமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? உங்க கணவரை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்களா? அப்படி உங்க கணவரை உங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் எங்க கூட நிறுத்திருக்காரு பாத்தீங்களா?